Hey beauties, welcome to Grow with Madhu. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா saree எப்படி ப்ராப்பர் அண்ட் கம்ஃபர்ட்டபிளா கட்டுறதுன்னு நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை பார்த்தா saree ரொம்பவே ஈஸியா டிராப் பண்ணலாம். எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹே கைஸ், நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபஸ்ட் ட்ரிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேப் ட்ராப்பிங் தான். நம்ம எப்போவுமே சாரீ கட்டுறப்போ காமனாக எடுத்து மொத்தமாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு மாதிரி பல்ஜாக காமிக்கும், ஒரு நல்ல ஷேப்பே இருக்காது. ஸோ நம்ம பின்னாடி இருக்க கண்டினியூஸ் ஃப்ளீட்டை எடுத்து உள்ளே இப்படி ஒரு ஷேப்பாக பின் பண்ணுறதுனால அது ஒரு நல்ல லுக், பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கும். அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக அது சைட் ஃபிட் கூட எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் ட்ரிக் நம்பர் 2 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ட்ரிக்கிங் தான். நம்ம எப்போவுமே இங்கே நம்ம ஷோல்டரில் ஒரு ஷேப் வரணுன்றதுக்காக அப்படியே ஓப்பனாக பின் குத்திடுவோம். ஆனால் அது பார்க்க நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி ஓப்பனாக தெரியும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஷேப்பும் லுக்கும் வேணும், ஆனால் தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி உள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டை மட்டும் எடுத்து உள்ளே தெரியாமல் பின் பண்ணுறதுனால அது பார்க்க ஒரு நல்ல லுக் கொடுக்கும். தென் ட்ரிக் நம்பர் 3 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ளிட்டிங் தான். நம்ம எப்பவுமே பட்டு சாரிலாம் கட்டுறப்ப பேக்கில் நம்ம அது ரொம்ப விரிஞ்சிடும்ன்றதுக்காக நம்ம ஒரு பின் பண்ணுவோம். அது அப்படியே விசிபிளாக தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி உள்ளே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளீட் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஃப்ளீட்டில் நம்ம பின் குத்துறதுனால அது பார்க்க அழகாக இருக்கும். நம்ம பின் குத்துனதுமே தெரியாது, நம்ம என்ன தான் ஆடினாலுமே அது வெளியில் வராது. தென் ட்ரிக் நம்பர் 4 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சாரீ கட்டுறப்ப அப்படியே நார்மலாக ஸ்ட்ரைட்டாக ஃப்ளீட் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி கட்டுறதுனால அது நம்ம நடக்கிறப்பையும் அது ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தென் நம்ம லாஸ்ட் ஒன் மட்டும் காய்ஸ், லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் ஃப்ளிட்டிங் தான். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம பின்னாடி எடுத்துகிட்டு முன்னாடி கலெக்ட் பண்ணி பின் கூட்டுறதுனால நம்ம சைட் ஃபிட் ரொம்பவே ஈஸியாக எடுக்க முடியும். நம்ம எப்பவும் போல் சைட் ஃபிட் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து நம்ம பின் குத்திக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பின் அவ்வளோவா யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சைட் ஃபிட் கலையாமல் இருக்கணும், நீங்கள் பின் யூஸ் பண்ணி ஓகே காய்ஸ், இதான் என்னோடய ஃபைனல் லுக். நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சாரீ கட்டுறப்ப உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்கும். இது நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் இந்த ட்ரிக்ஸெல்லாம் யூஸ் பண்ணி கட்டிட்டு வரப்போ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் சாரீ கட்டி முடிச்சிடலாம். இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ட்ரிக்ஸெல்லாம் யூஸ் பண்ணி கட்டுறப்ப உங்களுக்கு சாரீ கட்டுறப்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா க்ளோ வித் மதுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.